வணக்கம் நேர்களே. இன்று விடியற்காலை இந்தியா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பதுங்கி இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் இடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 இடத்துல ஒரு குண்டை போட்டு அதன் மூலியமாக அங்க இருக்கக்கூடிய டெரரிஸ்டுடைய இடத்தை கண்டுபிடிச்சு அதெல்லாம் அழிச்சிருக்காங்க. ஸோ இது உலகம் பூராவும் இந்தியாவை பாராட்டி கொண்டிருக்கிறது. மேலும் இதுல ஒரு தெளிவான விஷயத்தையும் இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்கிறது, யுஎஸ்யூன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அவங்க பாகிஸ்தான் மிலிட்டரியிலையோ பாகிஸ்தானையோ அடிக்கல, எங்கெங்கெல்லாம் டெரரிஸ்ட் இருக்காங்களோ அங்க தேடி போய் கண்டுபிடிச்சு தான் அடிச்சிருக்காங்க. இது ஒரு அற்புதமான ஒரு செயல் என்றே எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நம்ம சந்தைகள்ல பாத்தீங்கன்னாக்க ஒரு பெரிய வீழ்ச்சி இல்லை. முதல்ல ஒரு பதற்றம் ஏற்பட்டது. ஆனால் அந்த பதற்றம் இது பெரிய அளவுல இந்தியாவுக்கு பாதகம் இல்லை. ஏன்னா எல்லா கண்ட்ரிகளும் லைக் அமெரிக்கா, தென் ரஷ்யா, யுஎன், சிங்கப்பூர், ஜப்பான் மற்றும் சவுதி அரேபியா, இவங்க எல்லாருமே ஒரு பலத்த சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால இது ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் நடக்கக்கூடிய போர் இல்லை. இது ஒன்லி திங் இஸ் டெரரிஸ்ட ஒழிக்கக்கூடிய ஒரு ஆயத்தமான பணி அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. இரண்டாவது, எல்லாரும் பவர் செக்டாரை பத்தி கேட்டிருந்தீங்க. பவர் ஒரு பெர்ஃபார்ம் அரௌண்ட் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சம்மர் சீசன்னால ஒரு ஷார்ப் ரைஸ் இன் எலக்ட்ரிசிட்டியில டிமாண்ட் இருக்குங்க. அதனால யூசேஜ் ஆஃப் கூலிங் அப்ளையன்சஸ், ஸோ அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த சீசனல் ஸ்பைக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பவர் கன்சம்ஷன் கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால ரெவென்யூ ப்ராஃபிட்டபிலிட்டி ஆன் பவர் செக்டார் கம்பெனிஸ்ல ஒரு ஷார்ட் டேர்ம்ல அதிகரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். ஓவர் த லாங் டேர்ம் பார்த்தோம்னா பவர் ஸ்டாக்ஸ் ஒரு ரிவார்டிங் செக்டராக இருக்கக்கூடும். ஏன்னா இனிமே இயர் ஆன் இயர் கிளைமேட்டிக்கல் சேஞ்சில் நிறைய சம்மர் டைம் அதிகரிக்கக்கூடும், வெயிலுடைய தாக்கம் அதிகம் இருக்கும் என்றெல்லாம் கூறுகிறார்கள். அதனால பவர் யூசேஜ் அதிகரிக்கக்கூடும். ஸோ அதனால ஒரு நோட்டிசபிளி ஒரு ரெக்கவரி பாத்துல இருக்கக்கூடும். அதாவது சிக்லிக்கலா இருந்தாலும் ஒரு ஷார்ட் டேர்ம் அஸ் வெல் அஸ் மிட் டேர்முக்கு பவர் செக்டார் நீங்க அதுக்கு தகுந்தாற்போல் முதலீடு செய்வதற்கும் நன்கு இருக்கும். மேலும் நிறைய விஷயங்களை நம்மளுடைய பதிவிலே பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி.